Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. நம்ம motto love to learn max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 1. லாஸ்ட் கிளாஸில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட மீனிங் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லா வருஷத்துக்குமே சேமாக தான் இருக்கும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்குன்ற டெஃபினிஷன் பார்த்தோம். பட் இங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஆல் இயர்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் மாறும். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார்முலா ஏ மைனஸ் பி. ஏன்றது அமௌண்ட், பின்றது பிரின்சிபல். ஸோ இப்போ இதை வந்து ஃபார்முலா ஃபார் காம்பவுண்டட் ஆனுவலி இருக்குது, ஹாஃப் இயர்லி இருக்குது அண்ட் குவார்ட்டர்லி இருக்குது. ஆனுவலினா ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஹாஃப் இயர்லினா 6 months ஒன்ஸ் அண்ட் குவார்ட்டர்லி வந்து 4 months ஒன்ஸ். ஸோ இப்போ ஆனுவலிக்கு அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா P into 1 plus R by 100 the whole part N. ஸோ இங்கே அமௌண்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணுன்னா அமௌண்ட்டை பிரின்சிபலால் மைனஸ் பண்ணணும். நம்ம இங்கே அமௌண்ட்டுக்கு தான் ஃபார்முலா எழுதியிருக்கோம். ஸோ A is equal to P into 1 plus R by 100 the whole part N. இந்த 100 வெறும் Rக்கு மட்டும்தான். இதே ஹாஃப் இயர்லியாக இருந்தால் A is equal to P into 1 plus R by 200 the whole part 2N. ஹாஃப் இயர்லின்றதால இங்கே 200, இங்கே பவரில் 2N வருது. இது வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அண்ட் காம்பவுண்டட் குவார்ட்டர்லினா A is equal to P into 1 plus R by குவார்ட்டர்லிக்கு 400. ஸோ 4 months ஒன்ஸ்ன்றதால 400 the whole part 4N. தென் இது இல்லாமல் சிஐ அண்ட் எஸ்ஐ உள்ள டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் 2 years இருந்ததுன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 years அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பி இன்டூ ஆர் பை 100 த ஹோல் பார்ட் 2. ஸோ இங்கே வந்து அந்த 1 ப்ளஸ் இருக்காது, நமக்கு பி இன்டூ ஆர் பை 100 த ஹோல் பார்ட் 2. ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டாக இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெஸ்ட்டாக அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற லோனா இல்லைனா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி எது போட்டிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி இதில் நமக்கு இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் கம்மியாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க பேங்க்கில். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ஃபைண்ட் த சிஐ. சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் காம்பவுண்டட் ஆனுவலிக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் 15,625. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பேங்க்கில் 8% இருக்குது, 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளே இதை கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா நம்ம போடுற பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் கண்டிப்பாக சொல்லுவாங்க, எவ்வளோ வருஷத்துக்குன்றதுன்னு தெரியும். இதை வச்சு நம்மளே கால்குலேட் பண்ணிடலாம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம காம்பவுண்டட் ஆனுவலின்றதால நம்ம ஃபார்முலா ஏ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுது பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 த ஹோல் பார் என். ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 15,625 இன்ட்டு 1 ப்ளஸ் 8 by 100 த ஹோல் பார் 3. ஆறுன்றது 8, என்னன்றது 3. ஸோ இப்போ இந்த எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 + 8 108. இங்கே பவரில் 3 இருக்கிறதால 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் ஈஸியாக கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நான் வந்து இதை 108 100 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னா இந்த கீழே வந்து நமக்கு 100s இருக்குதுன்னா நமக்கு டிவைட் பண்ணுற நேரம் மிச்சமாகும். இதே நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா மல்டிப்ளையும் பண்ணணும், நம்ம டிவிஷன் ப்ரொசீஜரும் திரும்ப பண்ணணும். ஸோ டிவிஷனை கம்மியாக்கிறதுக்காக இந்த 100 100 100 அப்படியே வச்சிட்டோம் நம்ம. ஸோ இப்போ இதில் 15,625 இன்ட்டு 108 இன்ட்டு 108 இன்ட்டு 108 இது ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத அப்படியே எழுதுகிறோம். ஏன் அப்படியே எழுதுகிறோன்னா இதுக்கு வர ஜீரோஸை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங்க்கு பாயிண்ட் வைக்கலாம், இல்லைனா ஜீரோஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் அப்படியே வந்துடும். ஸோ டிவிஷன்ற ப்ரொசீஜர் நமக்கு கம்மியாகும். அப்படியே இல்லை கால்குலேஷன் எனக்கு இந்த மாதிரி இல்லை, நான் கேன்சல் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணாலும் ஓகே, மல்டிப்ளிகேஷன் பெருசாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் கால்குலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறது ஈஸியான மெத்தட். நிறைய பேருக்கு டிவிஷனில் தப்பு வரும், டிவிஷனில் மிஸ்டேக்ஸ் வருன்ற ரீசன் தான். இப்போ இதில் 15,625 இன்ட்டு 108 இன்ட்டு 108 இன்ட்டு 108 பார்த்திங்கன்னா 19,683
000000. ஸோ இங்கே நமக்கு 6 zeros வந்துடுச்சு. ஸோ கீழே 6 zeros இருக்குது. எல்லாமே கேன்சல் பண்ணால் 19683 ஆன்சர் வருது. இது நமக்கு அமௌண்ட். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா A மைனஸ் பி. ஸோ அமௌண்ட் நமக்கு 19683 மைனஸ் 15625 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4058. இதுதான் நமக்கு வந்திருக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 4058ன்றது. ஸோ இதோட கேல்குலேஷன் எப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே 108 × 108 பண்ணியிருக்கேன். 108 × 108 பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை நம்ம கிளியராகவே மல்டிப்ளிகேஷனில் பார்த்துருப்போம். ஒன்ஸ் அகெயின் ரீகால் பண்ணுறதுக்கு 8 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், ஏன்னா இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ 8 8s are 64, 4 தென் 6 கேரி ஓவர் ஆகும். 8 × 0 0 0 + 6 6 8 1s are 8. இங்கே வந்து நெக்ஸ்ட் நம்ம டென்ஸ் பிளேஸ் எழுதுறதால இந்த ஒன்ஸ் பிளேஸை இன்ட்டு மார்க் போட்டு 0 × எனி நம்பர் இஸ் 0 0 0ன்னு எழுதுறோம். அதுக்கு அடுத்து நம்ம எழுதுறது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ன்றதால இது ரெண்டுத்துலையும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 × 8 8 1 × 0 0 1 × 1 அகெயின் 1. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 11664. திரும்ப இந்த 11664 அகெயின் 108 மல்டிப்ளை பண்ணுறோம் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1259712. தென் இந்த நம்பரை 15625 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதுதான். ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து டிவிஷனில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டிவிஷன் பர்பஸை விட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் மட்டுமே இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் நிறைய பேருக்கு ஈஸியாக வரும், செக் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அந்த ப்ராசஸ்க்காக தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன். இல்லைனா நம்ம கேன்சல் பண்ணி கூட டிவைட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும், இதே ஆன்சர் தான் வரும். ஸோ எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்ததில் எப்படி காம்பவுண்டட் ஆனுவலிக்கு தான் கொஸ்டின் இருந்தது கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஏவோட ஃபார்முலா P × 1 + R/100 the whole power n. நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்கே நமக்கு அமௌண்ட்டுக்கு தான் ஃபார்முலா இது கொடுத்துருக்காங்க. ஆனால் சிஐ கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா A மைனஸ் பி. நிறைய பேர் அமௌண்ட்டோட ஸ்டாப் பண்ணிவிடுவோம். பட் ஃபைண்ட் த சிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதை பிரின்சிபலோட மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே காம்பவுண்டட் ஆனுவலின் கொஸ்டின் இருக்கிறதால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.